ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா, இந்த கிழவன் வந்து இந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருப்பான். ஸோ அந்த அதோட தான் பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த பார்ப்பா இந்த காம்ப்ளெக்ஸ்ல மொத்தமே வந்து 10,000 அபார்ட்மெண்ட் கிட்ட இருக்குது. ஸோ அதனால 10 பில்லியன் ஒன் இதை அசால்ட்டா வந்து அடிக்கலாம்னு வந்து சொல்லும்போது யாருமே பாத்தீங்கன்னா வந்து நம்ப மாட்டேன்ட்டாங்க. அவனை பிடிச்சி தள்ளி விடுறதெல்லாம் வந்து வேலையா இருக்காங்க. பட் அந்த ஆளு என்ன பண்றா, இருமா இருமா எனக்கு வந்து பேச விடுமா, இது வந்து சாத்தியம் தான், ஒண்ணுமே கிடையாது. இந்த அபார்ட்மெண்ட்ல எலெக்ஷன்லாம் நடக்குமா, அது வந்து ஜெயிக்கிறவங்க பாத்தீங்கன்னா வந்து மேனேஜரோ இல்ல பிரசிடென்ட் தான் பாத்தீங்கன்னா அந்த ஃபண்டை வந்து பார்க்க முடியுமா, செய்ய முடியுமா. சோ அதுல நீ வந்து ஜெயிச்சிடலாம்னு சொல்லும்போது கூட இருக்கலாம், இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது பாஸ், பேசாம நீ தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு தூக்கி போட ட்ரை பண்ணுவாங்க. அவனா டே டே இருங்கடா, இதெல்லாம் வந்து சப்ப மேட்ரான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா இதெல்லாம் வந்து எப்படி வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வழி கேட்கும்போது அவரு என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி வந்து ஈஸியா ஒரு வழி இருக்கு, இந்த எலெக்ஷன் நீ கண்டிப்பா வந்து ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து 10 பில்லியன் ஒண்ணு இல்ல அதுக்கு மேலேயே வந்து ஜெயிக்கலாம், அதுக்கு நான் வழி சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேரனை வந்து விட்டுருவாங்க. பட் என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த கேரனை வந்து காப்பாத்துறதுக்கு இது பண்ணாம குச்சி தள்ளி விடுற மாதிரி பண்றவங்க அந்த கேரனை டே 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 ஏன்டா என் உயிரை வந்து வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த நோட்டீஸ், அந்த எலெக்ஷன் நோட்டீஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட்ல வந்து ஒட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு மத்தவங்க எல்லாருமே வந்து போயிடுறாங்க. பட் அந்த கிழவன் மட்டும் லிஃப்ட்ல வந்து நிக்கிறான். அந்த கிழவனா சரி இதான் சான்ஸ் வந்து எஸ்கேப் ஆக வந்து பாப்பாரு. பட் அவங்க ஆளுங்களை ஒருத்தர் என்ன பண்றாரு, என்னப்பா கண்ண எஸ்கேப் ஆக பாக்குறீங்க, வா வா வான்னு சொல்லிட்டு அவனை பாத்தீங்கன்னா வந்து இழுத்துட்டு வந்து போயிடுவாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, இந்த கிழமை சொன்னதே வச்சு யோசிச்சுட்டே இருப்பாரு. மறுநாள் காலையிலேயே ஆகுது. அந்த கிழவனும் பாத்தீங்கன்னா என்னப்பா எவ்வளவு நேரம் வந்து யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோவா இந்த பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலே அவ்வளவு அமௌண்ட் இருக்கான்னு கூட தெரியாது, முதல்ல அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த கிழமை என்ன பண்றாரு, இந்த மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்லயே நீ கேளு, அப்பதான் நான் சொல்றதை நீ நம்புன்னு சொல்லும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி போனு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் தான் வந்து காட்டுறாங்க. அப்ப அந்த பொண்ணும் வருது. பின்னாடியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோனோட அக்காவும் அங்கதான் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை வந்து அட்டென்ட் பண்ணிட்டு என்ன சார் ஏது சார்ன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ரிசர்வ் ஃபண்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணி ஐயோ இதெல்லாம் வந்து கேக்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா கிட்ட வந்து மேடம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, நம்ம வந்து சொல்லலாமா அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா பரவாயில்ல சொல்ல, அதெல்லாம் இந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா 17 பில்லியன் வந்து இருக்கா. இதை கேட்டோட பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுது. ஏன்னா இவங்க நினைச்ச பணத்தை விட கூடுதலாவே இருக்குன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா சந்தோஷமாகுது. இந்த கிழவெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றது பாத்தியா, நான் சொன்னதை நம்பவே இல்லை, இப்பயாச்சும் நம்புங்கடா, எனக்கு ஒரு காஃபியாச்சும் கொடுங்க, ரொம்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சத படம் அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சோ இந்த சீன் அப்படியே கட் ஆக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 4 அம்மாக்கள் வந்து காட்டுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்லயே தான் இருக்கிறவங்க. என்னன்னா இங்க அழகா உங்க பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செடி எல்லாம் எப்படி வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டே கீழே வந்து ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும்ல, அங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சுட்டு முடி லேடி ஒண்ணு இருக்கலாம், அது வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சீப்பான பிளான்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து நீங்க வந்து இது பண்றீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இதெல்லாம் வந்து வேற எங்கேயாவது கத்து கொடுக்க வேண்டியதானு சொல்லிட்டு தாட் வீட்டு வந்து கத்துது. பட் அந்த அம்மாக்கள் என்ன பண்றாங்க, என்ன பண்ண இப்படி எல்லாம் வந்து பேசுங்க, குழந்தைக்கு அழகான விஷயங்களை சொல்லித்தோம், இதுக்கும் ஏன் இப்படி திட்டுறீங்கன்னு சொல்லும்போது அந்த சுருட்ட முடி லேடியா இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, இது எவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட், எவ்வளவு பெரிய இடம், இங்கெல்லாம் வந்து லட்சக்கணக்குல வந்து ஸ்பெண்ட் பண்ணி அழகா மெயின்டைன் பண்ணா நீங்க வந்து எதையோ வந்து புதைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க அழகா புதைச்சி வச்ச எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து பிடிச்சி பிடிச்சி வந்து தூக்கி எறிது. சோ அங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கிளாஷ் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கு போல இந்த அம்மாக்கள் கூட்டம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த சுருட்ட முடி பண்ணிச்சு இந்த லேடி அதை பத்தி பாத்தீங்கன்னா காசிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சுருட்ட முடி லேடி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து அழகி போட்டிலாம் கலந்து ஜெயிச்சிருக்கு போல. சோ அதை பத்தி எல்லாம் வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாக்கள் கூட்டத்துல ஒருத்தங்க வந்து பாய் கட் மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்கதான் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து நீங்க மேடம் கண்டிப்பா வந்து உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் நாங்க வந்து இருப்போம், நாங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களா என்னங்க நீங்க அதெல்லாம் வந்து வேலைக்காக, இந்த சின்ன பிரச்சனைக்காக வந்து நான் வந்து எலெக்ஷன்ல நிக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து யோசிக்கிறாங்க. பட் கூட இருக்க அத்தனை அம்மாக்கள் என்ன பண்றாங்க, இல்ல மேடம் அந்த லேடிக்கு, அந்த சுத்தமுடி லேடிக்கு அகேன்ஸ்டா நீங்களாம் கூட நிக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பா வந்து சப்போர்ட் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த லேடியை பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சீன் அப்படி கட்டாக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனேஜர் வந்து நம்ம பிரசிடென்ட வந்து பார்க்க போறாரு, அதாவது இந்த அபார்ட்மெண்ட் பிரசிடென்ட் இருக்கால அவரை வந்து பார்க்க போறாரு.
அந்த பிரசிடென்ட் என்னடா நீ வந்து வந்திருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது அவரும் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்டிருப்பாங்களே இந்த மாதிரி இந்த செடி நடுற விஷயத்துல சோ அதை பத்தி எல்லாம் வந்து சொல்லும் போது இவரா கத்துன்னு கத்துறடே உன்னை எதுக்கா நான் வந்து மேனேஜரா வந்து ஆகணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இது பண்றதா சரி ஓகே அந்த ஹீரோனுடைய சிஸ்டர் வந்து என்ன சொல்றா நமக்கு வந்து சாதகமா வந்து இருக்கலாம்னு வந்து கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு இல்ல சார் அவங்க இப்ப வந்து ரொம்ப வந்து மாறிட்டாங்க அவங்க வந்து வேலையை விட்டுலாம் வந்து நிப்பாட்ட போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவரு என்ன பண்றாருன்னா நான் வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து மீட் பண்றாங்க. அப்ப இந்த பிரசிடென்ட் என்ன பண்றாரு, இந்த மாதிரி வேலைய விட்டு நிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல வந்து நீங்க எவ்வளவு வந்து பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்ல இங்க வர காசு வச்சுதான் உங்க தங்கச்சி நீங்க வந்து படிக்கலாம் வச்சிருக்கீங்க. இப்ப என்ன மேடம் இவ்வளவு அகேன்ஸ்டா வந்து இருக்கீங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, இல்ல சார் நான் வந்து எவ்வளவு நாளைக்கு இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இது பிடிக்கல. நான் வந்து இந்த வேலையை விட்டு போகிறதுக்கு முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு, சிரிச்சுக்கிட்டே வந்து மிரட்டுறாரு. என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுங்க நானே நினைச்சதா உங்களை வந்து வேலையை விட்டு தூக்க முடியும் நீங்களால உங்க இஷ்டத்துக்குள்ள போக முடியும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இல்லம்மா நான் சும்மா வந்து விளையாட்டுக்கு சொன்னேம்மா உங்க இஷ்டம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு இவங்களை பாத்தீங்கன்னா அப்படியே இன்டெரக்டா வந்து மிரட்டுறாங்க இது நம்ம ஹீரோயினோட அக்காக்கும் பாத்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து தெரியுது சோ இந்த சீன் அப்படியே காட்டாத அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் வந்து காட்டுறாங்க அப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கிழமை மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இருக்கு ஒரு பிரச்சனையே இருக்கு என்னன்னா இவன் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 4 பில்லியன் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க சோ இவன் மேலே வந்து வாரண்ட் இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட இருப்பாங்க அந்த ஓ அப்புறம் இந்த கண்ணாடி போட்டவர் அதுக்கப்புறம் இந்த குண்டு பை எல்லாரும் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அவன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் இப்ப பாருங்க நான் உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை எப்படி வந்து பண்ணலாம் நம்ம வந்து எப்படி பார்த்து வந்து ஆட்டே போலாம்னு இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு கிளாஸ் வந்து நடத்துறாரு என்னன்னா இங்க ரிசர்வ் ஃபண்டுன்னு ஒரு இது இருக்கு அதாவது இப்ப நிறைய அபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது எல்லாரும் பாத்தீங்கன்னா மாசம் மாசத்துக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க போல அதாவது ஒரு மாசத்துக்கு இவ்வளவு தொகை அப்படின்னா அந்த அபார்ட்மெண்ட்ல மட்டும் 10,000 இது இருக்கும்போது ஒரு அபார்ட்மெண்ட்ல 30,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அப்போ டோட்டலா கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த ஊரு கணக்குப்படி நாட்டு காசுபடி கால்குலேட் பண்ணி பார்த்தா 17 பில்லியன் வந்து நிக்குதா ஏன்னா ஒவ்வொரு தடவைக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து எல்லார்கிட்டயும் வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது சோ அந்த பணத்தை மாசத்துக்கு ஒரு தடவை வந்து கட்டினாலே அது வந்து லாங் டேர்ம் ஃபண்ட் மாதிரி வந்து மாறிடுவான் சோ இததான் பாத்தீங்கன்னா அந்த கிழமை ஆல்ரெடி இதுல இருந்து ஒரு 4 பில்லியன் வந்து அடிச்சிட்டு இருக்கான் சோ இங்க இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த 17 பில்லியன் வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு வந்து பண்ணிடுறாங்க இந்த கிழமை சொன்னபடி இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்ப நம்ம ஒரு வீட்ல போனோம்னா மாசம் மாசம் வந்து ஒரு ரெண்ட் கொடுப்பான் அதுலயே பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சேர்த்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பட் அபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரேடியே ஒரு அமௌண்ட் வந்து கட்டிடுவாங்க போல சோ அந்த மொத்த அமௌண்ட் அதாவது 10,000 வீடு இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்னு கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாத்திரலாம் சோ அந்த அமௌண்ட்டை தான் இவங்க எல்லாம் இப்ப திருடுறதா வந்து பிளானே வந்து போட்டாங்க நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி ஓகே இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ரெடியா இருக்காரு அதுக்கான ப்ராசஸையும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாரு என்னன்னா ஒண்ணுமே கிடையாது இப்ப இங்க நடக்க போற எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஒரு பதவி வந்துடும் ஒண்ணு மேனேஜர் இல்லைன்னா பிரசிடென்ட் அப்படின்ற பதவி இது ரெண்டுத்தையும் சொல்லும்போது இந்த மாதிரி நான் எப்படி அந்த பணத்தை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறாரு நம்ம கேரளம் என்ன பண்றாரு சிம்பிள்பா நீ வந்து ஒரு சீல் மட்டும் வச்சா போதும் அசால்ட்டா இந்த பணத்தை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம பணத்தை எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடலாம்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா அது இவ்வளவு சிம்பிளா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் சிம்பிளாவே இருக்காது அப்படின்னு எனக்கு ஒரு நினைப்பு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே வந்து இருக்காரு கண்டிப்பா இது நம்மளால வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த சீன் அப்படியே கட்டாக்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயில தான் வந்து காட்டுறாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை பாக்கிறதுக்கு வந்து வந்திருப்பாரு அவங்க அப்பா கிட்ட நீ எப்படி பாக்குறதுன்னு சொல்லி எல்லாமே வந்து விசாரிக்கிறது அப்போ பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க என்னதான் நம்ம ஹீரோவோட அப்பா ஒரிஜினல் அப்பா வந்து இறந்துட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு இவங்க கூட தான் வந்து ஸ்டே பண்றாரு அவரும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு அந்த பையன் வந்து அதாவது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா படிக்கலாம் எல்லாமே பண்ணுவாரு செய்வாரு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணுவாரு உங்க அப்பாவே இறந்து போயிட்டாரு சோ அதனால இந்த கடன் எல்லாம் வேணாம் நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா இல்ல நான் இனிமேல் உங்க கூடயே இருக்கேன் இந்த பிசினஸே நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சோ அப்படிதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு சோ இந்த சீன் அப்படியே காட்டாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் தான் வந்து காட்டுறாங்க அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரே வந்து ரகலையா இருக்கு என்னன்னா அந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து கார் பார்க்கிங் கண்டிப்பா ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பட் இதுல வந்த ஒரு ஆள் என்ன பண்றாங்கன்னா 2 3 ஸ்பேஸ்ல டோட்டலா பாத்தீங்கன்னா அவன் காருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறான் இததான் பார்த்து எல்லாரும் பாத்தீங்கன்னா டாட் பூட்னு வந்து கத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீ மற்றவங்களோட ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா திட்டிட்டு இருக்காங்க அந்த ஆளை அப்ப நம்ம ஹீரோ அங்கதான் இருப்பாரு இந்த சுட்ட முடி லேடி அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்ல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க சார் அப்படின்னு வந்து சொல்லி அந்த ஆளை வந்து கெஞ்சுவாங்க பட் அந்த ஆள் என்ன பண்ணுவான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவே என்ன பண்றாருன்னா ஃபாஸ்டா வந்து
வந்து காரை வந்து அவங்க கார் மேலே மோதிடுறாரு. ஸோ கார் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்து டேமேஜ் ஆயிடுது. அத பார்த்தோனே அந்த ஆளு என்ன பண்றான், கத்து கத்துன்னு வந்து கத்துறான். "டேய் எவ்வளவு தைரியம் தான் வந்து என் கார வந்து ஸ்பாயில் பண்ணுவ. இதுக்கெல்லாம் வந்து நீ காசு குடுக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லபடியா தானே சொன்னான். அதுக்கே நீ வந்து கேட்காம இந்த மாரி கத்திக்கிட்டே இருந்த. அதான் நான் என் ஸ்டைல்ல காமிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு பக்கம் சண்டை போட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த கண்ணாடி போட்டவர் வராரு. இந்த அபார்ட்மெண்ட்லயே இருக்கிற ஒரு ஆளு. இவர் பேர் பாத்தீங்கன்னா நம்ம லீன்னு வச்சுக்கலாம். இவரு என்ன பண்றாரு, அந்த உடைஞ்சு போன கார் இருக்குல்ல, அது மேல இன்னும் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணும்போது, கார் ஓனர் பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறான். "என்னடா இது? அவன் வந்து பைத்தியக்காரத்தனமா என் கார வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே!" அப்படின்னு வந்து சொல்லும்போது, அவன் என்ன பண்றான், "இத பாரு, நீ தான் வந்து சண்டைய ஆரம்பிச்ச. நான் வந்து முடிச்சு வைக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாத. உன் காசுக்கு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நான் வந்து குடுத்துறேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நீ பண்ண தப்புக்கு இதெல்லாம் வந்து வேணும்னு" சொல்லிட்டு, இங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆளுக்கு செம்மையா வந்து டென்ஷன் ஆகுது. "டேய் ஆளாளுக்கு என்னடா இப்படிலாம் வந்து எனக்கு இது பண்றீங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அப்ப இந்த கண்ணாடி போட்டவர் என்ன பண்றாரு, "இத பாருடா உன் காருக்கு நான் வந்து காம்பன்சேஷன் வந்து குடுத்துர்றேன். நீ இதுல வந்து தலையிடாதன்னு" சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த மாரி பேச, அதுக்கப்புறம் அவரு என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ கிட்ட போய், "நீங்க இதெல்லாம் வந்து இது பண்ணிக்காதீங்க சார். நான் வந்து பாத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டயும் பேசிட்டு வந்து போயிடுறாரு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின ஒரு ஃப்ரெண்டே தான் வந்து காட்டுறாங்க ஒரு காஃபி ஷாப்ல. பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணும், சிரிச்சுட்டே இருக்கும். இந்த மாரி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்க போயிருப்பாங்கல்ல. ஸோ அத பத்தி தான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணும், கேட்க சிரிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாரி எத்தன நாள் வந்து எங்க அம்மாகிட்ட பொய் சொல்ல போறேன்னு தெரியல. ஒரு நாள் நான் வந்து மாட்டிப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, "இத பாரு நீ பேசாம உங்க அம்மாட்ட உண்மைய சொல்லிடு. அதுவே வந்து நல்லதுன்னு" சொல்லிட்டு இது பண்றாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு போறாங்க. பார்த்தா அவங்க அக்கா வந்து பஸ் ஸ்டாப்லயே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போற வழியில இந்த மாரி, "நீ தான் லாயர் ஆயிட்டியேடி. இப்ப வந்து நான் வந்து ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுருக்கேன். உனக்கு கூட தெரியும் எனக்கு வந்து கேக் ஷாப்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் வந்து இந்த வேலைய விட்டுறலாம்னு வந்து நினைக்கிறேன். நீ என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா பேசாம உண்மைய சொல்லலாம்னு சொல்லிட்டு, உண்மைய சொல்ல வர இடத்துல பாத்தீங்கன்னா, "நீ பண்ணது தாராளமா. நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ உனக்கு புடிச்சத பண்ணுன்னு" சொல்லிட்டு மாத்தி வந்து சொல்லிர்றாங்க. அப்பாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஏய் சூப்பர்டி! என் கனவு நிறைவேற போகுது." இந்த சந்தோஷத்துல அவங்க பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா, "ஐய்யய்யோ! உண்மைய சொல்றேன்ற பேர்ல இந்த மாரி பண்ணிட்டோமேன்னு" சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சீன் அப்படியே பாத்தீங்கன்னா இங்க வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இங்க நம்ம லீய தான் வந்து காட்டுறாங்க. இவரு வந்து பாத்தீங்கன்னா, அவரோட கார் வந்து பஞ்சர் ஆயிருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் தான் வந்து சொல்றாரு. பட் ஆனா யாரும் வேணும்னே பண்ண மாரி மட்டும் இருக்கு. இவங்களும் பாத்தீங்கன்னா, இந்த காரோட டேஷ் கேம செக் பண்ணி பாக்குறவங்க பார்த்தா, இந்த கார் பார்க்கிங்ல ஒருத்தன் சண்டை போட்டுருப்பாங்க. அவன் தான் பாத்தீங்கன்னா, வேணும்னே வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த கார் பார்க்கிங்ல சண்டை போடுற நம்ம லீ வந்து புடிச்சு, இந்த மாரி வந்து "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ காரையே வந்து நீ இது பண்ணிருப்ப. நீ வந்து ரென்டட் ஹவுஸ்ல தங்குவியா? இல்ல அது உன் சொந்த வீடான்னு" சொல்லிட்டு நம்ம அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, அவரும் அது வந்து ரென்டட் ஹவுஸ்ன்னு சொல்லும்போது, இவன் என்ன பண்றான்னா, "ஏன்னா உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா ரென்டட் ஹவுஸ்ல இருக்க நீ இவ்ளோ திமிரா வந்து இருன்னு" சொல்லிட்டு அந்த கால்ஸ் பாவ அடிக்க அடிக்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆள் வந்து இங்கேயே ஸ்பாட்லயே வந்து காலியாகுறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம சுருட்ட முடி லேடிய தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இவங்களும் வந்து இந்த அபார்ட்மெண்ட் எலக்ஷன்ல வந்து இது பண்ண போறாங்க போல. கான்டெஸ்ட் பண்ண போறாங்க போல. சரி இவங்களும் பாத்தீங்கன்னா, நான் அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்பீச்லாம் குடுத்துட்டு இருக்கும்போது, அவங்க பாத்தீங்கன்னா, அவங்க பையன் வந்து வராரு. இந்த மாரி நம்ம சுருட்ட முடி லேடி என்ன பண்றாங்க, "என்னடா இந்த ஜாக்கெட்லாம் வந்து போட்டுருக்க, இதெல்லாம் வந்து நல்லாவே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, அவரா, "அம்மா ஏம்மா இப்படிலாம் வந்து பண்ற? முதல்ல உன் வேலைய பாரும்மான்னு" சொல்லிட்டு அவரு பாத்தீங்கன்னா வந்து அவங்க அம்மாக்கே நர்வஸ் படுத்திட்டு போவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இப்ப எலக்ஷன்ல வந்து நிக்க போறாருல்ல. சோ அதனால அங்க இருக்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா, என்ன பண்ண போறோம்? ஏது பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. அத கேட்கிற நம்ம ஆகட்டும், கண்ணாடி போட்டவராகட்டும், அது குண்டு பைப்புல ஆகட்டும், ஏன் அந்த கிழவன் கூட ஆகட்டுமே, எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து கலாய்க்கிறாங்க. நம்ம கிழவன்லாம் பாத்தீங்கன்னா, "இவன் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்ற மாரி வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து எடுக்குறாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் அந்த ஃபோட்டோலாம் வந்து ஓட்டணும்ல. சோ அதுக்கான ஃபோட்டோ ஷூட் ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோ வந்து அவரோட அப்ளிகேஷன் ஃபார்ம குடுக்கறதுக்காக மேனேஜ்மென்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போறாரு. அங்க பார்த்தா ஆல்ரெடி எலக்ஷனுக்கு நெறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல கேண்டிடேட்டா. அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஃபேமிலியோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்றாரு. நோட்டும் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க லேடியும் வந்து, "சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படி இப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, அந்த ஃபார்ம கொஞ்சம் குடுங்கன்னு சொல்லிட்டு வெளில போறாரு. பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியோட தான் இருக்காங்க. பட் இவரு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பெர்சன். பட் இவருக்கு ஆல்ரெடி ஃபேக்கா ஒரு மேரேஜ் ஆயிருக்கு. பட் அது இப்ப வந்து அவர் கன்சிடர் பண்ணவே இல்ல அது மேரேஜாவே. ஆனா பாத்தீங்கன்னா, இவரு யோசிக்கிறாரு. இந்த மாரி சிங்கிளான ஒரு பெர்சனுக்கும், ஒரு ஃபேமிலி பெர்சனுக்கும் எப்படி வந்து ஓட் போடுவாங்க மக்களு? மோஸ்ட்டா பார்த்தா ஃபேமிலி பெர்சனுக்கு தான் போடுவாங்க. ஏன்னா, அவங்க எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டீஸோட இருப்பாங்கன்றது நம்ம ஜனங்களோட அபிப்பிராயம். ஹீரோ என்ன பண்றாரு, இத புரிஞ்சுட்டு நேரா போறாரு. அந்த கிழவன்கிட்ட போய், "நீ உன் வேலையால நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு இந்த மாரிலாம் புடிக்கவே இல்லன்னு" சொல்லும்போது, அந்த கிழவன், "இத பாருப்பா, எத வேணாலும் அப்புறமா பேசிக்கலாம். ஆனா எனக்கு அர்ஜென்ட்டா வந்து பாத்ரூம் வந்து நான் வந்து போணும்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, "டேய் உன்ன கொல்லாம விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, இவரா
டே இதுக்கு மேல நான் இங்க இருந்த பேண்ட் நாரிடோட தயவு செஞ்சு நான் விட்டுருக்கடான்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா கடகடன்னு வந்து பாத்ரூம் போயிடுறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இப்ப என்னடா பண்ணுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க யோசிச்சிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவரோட வெட்டிங்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அது அந்த போட்டோ வந்து வந்திருக்கு போல. அதை பாத்தீங்கன்னா நம்ம குண்டு பைய போலதான் வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி இவங்கதான் உங்களுக்கு வந்து ஃபேக்கா மேரேஜ்ல வந்து ஒய்ஃபா வந்து நடிக்க வந்தாங்களா, சோ இவங்களே பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃபா வந்து நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா யோசிக்கிறாரு. சரி ஓகே இதுவும் நல்ல ஐடியா தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட டீடைல்ஸை எப்படியோ பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் ஓவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஆபீஸ் முன்னாடி தான் வந்து நிக்கிறாங்க. நம்ம ஓ வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க வந்து லாயர் ஆச்சு இவங்களோட பிளானுக்கு வந்து ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ இல்ல அதெல்லாம் கண்டிப்பா அவங்க ஓகே சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு காசு தான் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு இது பண்றாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஆபீஸ் தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இவங்களுக்கு இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வந்திருக்கு. இந்த குண்டு பைபிள் என்ன பண்ணிருக்குன்னா பஸ்ல ஒரு பொண்ணுகிட்ட தப்பா வந்து பிஹேவ் பண்ணிருக்காரு. இது அங்க இருக்க பஸ்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா கிளியரா வந்து காட்டியிருக்காங்க. அததான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் வந்து சொல்றாங்க, சார் நீங்க பண்ண தப்பு, ஒழுங்கா அந்த பொண்ணுகிட்ட இருந்து சமாதானமா போயிடுங்க, காம்பன்சேஷன் மாதிரி ஏதாவது கொடுத்துருன்னு சொல்லும்போது அந்த குண்டு பைபிள் என்ன பண்ணாரு, இது பாருமா அந்த பொண்ணு வந்து நல்லா லெக் எல்லாம் தெரியுற மாதிரி தொடர்லாம் தெரியுற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா, அவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பத்தின கோவம் வந்து அந்த ஆளை போட்டு அடிச்சிடறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பெரிய சண்டே வந்து வந்துருது. அந்த ஆள் என்ன பண்ணா நம்ம ஹீரோயினை அடிக்க போகும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஆளோட கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நான் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பேக் வந்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஹெட் என்ன பண்றாங்கன்னா, நீ கொஞ்சம் உள்ள வாமா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்து உள்ள வச்சு போட்டு இந்த மாதிரி நீ கிளைண்ட் கிட்ட வந்து ஏதோ வந்து சரியா வந்து இது பண்ண மாட்டேன், கோர்ட்டுக்குலாம் வந்து போக மாட்டேன், நீ உண்மையிலேயே வந்து லாயரா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இல்ல சார் அதெல்லாம் எதுவும் இல்ல சார், நீங்க ஏன் சார் அதெல்லாம் வந்து தப்பா நினைக்கிறீங்க, அந்த ஆள் பண்ண தப்பு, ஸோ அதனால தான் நான் வந்து செட்டில்மெண்ட் போலாம்னு வந்து சொன்னேன்னு சொல்லும்போது அவரு என்ன பண்றாரு, இது பாருமா இதெல்லாம் நீ வேலையே வந்து தேவையில்லை, நீங்க வந்து ஒரு வேலையை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட வேலையை பார்த்தோம்னா இங்க வந்து காலியே வந்து ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கடனா வந்து காசு எல்லாம் வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி அடுத்த மாசம் செலவெல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. என்னன்னா நீங்க 3 மாசம் என்னோட ஒய்ஃபா வந்து நடிங்க, நான் உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறேன்னு வந்து சொல்றாரு. பட் நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல இதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லி இது பண்ணும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து இல்லைங்க நான் உங்களுக்கு காசு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, நீங்க சொல்ற இந்த விஷயத்துல நம்ம ஒத்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா உங்களுக்கு நான் 100 மில்லியன் வந்து கொடுக்குறேன், அட்வான்ஸ் 30 மில்லியன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா திரும்பி வேணான்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா டீல் சொல்லிடுவாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் இப்ப இந்த மெஷின்ல வந்து இன்க்ளூட் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அக்காக்காக வச்சு நான் அந்த வேலையை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க மனசு ஓரளவுக்கு தேய்ச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவ வந்து பணத்துக்காக வரை எனக்கு வந்து ஒய்ஃபா நடிக்க வருவான்னு சொல்லிட்டு இவரும் ஒரு முடிவுல இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வெறும் ஒய்ஃபோ ஹஸ்பண்டா மட்டும் இருந்தா மட்டும் பார்த்தாரு, ஃபேமிலி முழுசா வேணால. சோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாரா ஸ்ட்ரெயிட்டா அந்த தாத்தா இருக்கார்ல வயசானவரு, அவர்கிட்ட போய் நீ இந்த மாதிரி எனக்கு அப்பாவும் நடிக்கும்னு சொல்லும்போது அவரு என்ன பண்றாரு, நான் ஏப்பா ஒரு நடிக்கணும் வேற யாராவது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவரா இது பாரு உனக்கு எங்களை விட ஒரு வழியே கிடையாது, உன்னை போலீஸா வந்து தேடிட்டு இருக்கு, உனக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்ல, ஒழுங்கா நீ மிஷின்ல நீ வந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு ஒரு காசு தருவா அப்படின்னு சொல்லும்போது அவரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகேப்பா எந்த பிரச்சனையும் இல்லைன்றாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஓ வந்து ஒரு பையன் கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஜாயின் ஆகுறாரு, அந்த பையன் கிட்ட வந்து பேசுறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா உங்க பையனை என் பையனை வந்து நடிக்கிறதுக்கு எதுவும் கட்டணும், உன் பையன் பத்தி கிராமத்துல தானே இருக்கான், படிப்பு வசதி எல்லாம் அங்க அவ்வளவு கிடையாது, இங்க வந்து அவன் படிக்கலாம் செய்யலாம் அவன் பிடிச்சது எல்லாமே பண்ணலாம், இங்கிலீஷ் கத்துக்கலாம், அதனால நல்ல யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் போவான்னு சொல்லும்போது நம்ம ஓவும் பாத்தீங்கன்னா ஓகேன்றாரு. அதுக்கப்புறம் மறுநாள் ஆகவே எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபேமிலி போட்டோவை ரெடி ஆகுறாங்க. நம்ம தாத்தா எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கெட்டப்ல வேற குண்டு பைப்புல வந்து என்ன சார் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது என்னப்பா பண்ணது ஹீரோக்கு அப்பாவா நடிக்க போறல, அதனால இந்த மாதிரி கெட்டப் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஓவோ அவரோட குட்டி பையனும் ஒருத்தவங்க வராங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா ஓடி போய் நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா ஹீரோயின் வந்து வரியில இல்ல காசை வந்து ஏமாத்திட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயின் அழகா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இவர் தான் நம்மளோட பையன் சொல்லிட்டு அந்த குட்டி பையனை போய் காட்டுறாரு. நம்ம ஹீரோயின் என்னப்பா பையன் அது இதுன்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருப்பாரு, ஒரு ஃபேமிலின்னா அந்த செட்டப் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த குட்டி பையனை பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறாரு. அந்த பையனை நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த வயசுலயே பாத்தீங்கன்னா ஃபிளோட் பண்றாரு. கூட பாத்தீங்கன்னா அந்த கிழவனா என்ன பண்றான்னா ஹாய் பேபி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கையெல்லாம் வந்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவா டே பேசாம வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு வந்து போட்டோ எடுக்க ரெடி ஆகுறாங்க. அந்த கேமராமேனே யோசிச்சு ஒரு ஃபேமிலி போட்டோ ஷூட்டுக்கு வந்தாங்களா வேற ஏதாவது வந்தாங்களா, ஏன்னா ரீசன் என்னன்னா நம்ம ஹீரோவும் மத்த 3 பேரும் பாத்தீங்கன்னா அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. தாத்தா பாத்தீங்கன்னா கீழே உட்காந்து எழுந்து நின்று அமக்கலம் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே அந்த கேமராமேன் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பாருங்க சார் ஒரு ஃபேமிலி எப்படி நிக்கணுமோ அப்படி வந்து நில்லுங்க. அந்த குட்டி பையன் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி குட்டி
பையன் நீ வந்து உங்க அப்பா கிட்ட போடான்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன பண்ணுவானா அவங்க ஒரிஜினல் அப்பா அந்த ஓ கிட்ட வந்து போயிடுவாரு. உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணாலும் சமாளிப்பாங்க. இல்ல சார் அவர் வந்து அவங்க மாமா மேல கொஞ்சம் விசுரா இருப்பாரு அந்த மாதிரிதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு எப்படியோ பாத்தீங்கன்னா ஃபேமிலி போட்டோக்கெல்லாம் வந்து ரெடி ஆகி நிக்கிறாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா அழகா வந்து நிக்கிறாங்க. அப்ப இந்த குட்டி பையன் என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணிடுவான். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுது. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு கண்டிப்பா இந்த மிஷன் நான் வந்து முடிப்பேன்னு சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட்லாம் எடுத்து அடுத்து என்ன எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி வராங்க. ஸோ இதோட தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.